நிகழ்வுகள். புதுச்சேரியில் கலை விழாவை நடத்துவது குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்திரா நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கால்வீடு கட்டுவதற்கான முதல் தவணைக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம், வைத்திலிங்கம் எம்பி பேட்டி. வெளியூர் பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆறு மற்றும் அப்பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் கலை விழாவை நடத்துவது குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படும் புதுச்சேரி கலை விழாவை இந்த ஆண்டும் சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன், சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், எழுதுபொருள் மற்றும் ஆட்சித்துறை இயக்குனர் பத்மாவதி மற்றும் தொடர்புடைய துறைகளை சார்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தினை கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள் ஒருங்கிணைத்தார். இந்திரா நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணைக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தட்டாஞ்சாவடி மற்றும் இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணை தொகையாக ரூபாய் 1.20 லட்சம் வீதம் 22 பயனாளிகளுக்கு ரூபாய் 26.40 லட்சம் நிதி உதவி தொகை வழங்கும் அரசாணைகளை முதலமைச்சர் மற்றும் இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் இன்று சட்டப்பேரவை அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மாணவர்கள் இடைநிற்றலால் ஒரு சில பள்ளிகளில் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டு வருவதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் கூறினார். மேலும் புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை வலியுறுத்துவோம் என்றார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளதாகவும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் வந்த பிறகு ஆசிரியர்களால் பாடம் நடத்த முடியவில்லை, இதனால் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை படிக்க முடியாததால் நிறைய மாணவர்கள் பள்ளியில் இருந்து நின்று விடுகின்றனர். இதனால் சில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் மூடப்பட்டு வருகின்றது என்றும், எனவே அரசு உடனடியாக இதை கண்டறிந்து பெற்றோர்களுடன் பேசி மாணவர்களை மீண்டும் பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள 6 அரசு பள்ளிகளில் மாணவர்கள் வருகை இல்லாததால் மேல்நிலை வகுப்புகள் மூடப்பட்டுள்ளன என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பள்ளிகளில் இடைநிற்றல் இல்லை என முதலமைச்சர் ரங்கசாமி தெரியாமல் பேசுகிறார் என்றும், இது சமுதாய சீர்கேட்டின் நிலைப்பாடுதான், இதை அரசு உடனடியாக ஆராய்ந்து சரி செய்ய வேண்டும். எத்தனை பெட்டிஷன் கொடுத்தாலும் அதை குப்பை தொட்டியில் போடும் அரசாங்கம் தான் இது. குப்பை கூடையாக இருக்கும் அரசாங்கம் புதுச்சேரியில் ஆளும் அரசாங்கம். மேலும் நகர பகுதிகளிலும் மாணவர்கள் எண்ணிக்கை குறைவாலும் கட்டிட வசதிகள் இல்லாததால் ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் இணைத்து படிக்க வைக்கின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை வருடா வருடம் குறைந்து கொண்டே வருவதாக கூறிய அவர், 2 பாடத்திட்ட முறையையும் செயல்படுத்துங்கள் என்றும், சிபிஎஸ்இ விரும்புபவர்கள் அதை படிக்கட்டும், தமிழ்நாடு பாடத்திட்டத்தை விரும்புபவர்கள் அதை படிக்கட்டும், மாணவர்களிடையே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திணிக்க வேண்டாம் என்றார். மேலும் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கான வக்ஃப் வாரியத்தை செயல்படுத்தி அவர்களுக்கான நலத்திட்டங்களை கொடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சிறுபான்மையினருக்கு எதிரான நிலைப்பாட்டை ஆளும் பாஜக அரசு எடுத்து வருகிறது என்றும், ஒரு மாதத்திற்குள் வக்ஃப் வாரியத்தை செயல்படுத்தவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் ஆளும் இந்த அரசு ரேஷன் கடையை திறந்து பணத்திற்கு பதிலாக அரிசி வழங்க மத்திய அரசாங்கத்திற்கு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். புதுச்சேரிக்கு தேவையான காவிரி நீரை திறந்துவிட கர்நாடக அரசை நாங்கள் வலியுறுத்துவோம் எனவும் காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்தார். இந்த ஆய்வு எப்பொழுது நடத்தப்பட்டது என்று சொன்னால், அந்த ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அந்த சம்பவத்திற்கு பிறகு இதனுடைய அடிப்படை காரணங்கள் என்று ஆய்வு செய்கின்ற நேரத்தில், இப்படிப்பட்ட பள்ளிகளிலே படிக்க முடியாத மாணவர்கள் வெளியிலே வருகின்ற நேரத்தில்
அவர்களை ஆயுதங்களாக வியாபாரிகளாக மாற்றி அங்கு இருக்கக்கூடிய போதைப்பொருள் வியாபாரிகள் அவர்களை பயன்படுத்துகின்றார்கள். பயன்படுத்துவதற்கு உண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த அவர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே, அதாவது 18 வயதுக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே, அவர்களுக்கு தண்டனை குறைவு என்ற காரணத்திற்காக அவர்களை அந்த நேரத்தில் பயன்படுத்துகின்றார்கள். ஆகவே அவர்களை அந்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளிகளை சேர்ப்பார்கள் என்ற ஒரு காரணத்திற்காக, அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கின்றது என்ற காரணத்திற்காக அந்த வியாபாரிகள், அந்த போதைப்பொருள் வியாபாரிகள் குறிப்பாக இவர்களை முழுமையாக பயன்படுத்துகின்றார்கள். அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும். இரண்டாவது, குழந்தைகள் விளையாடுவதற்கு உண்டான அமைப்புகளை உடனடியாக தயார் செய்து தர வேண்டும். ஏன்னா அவர்களுக்கு பொழுதுபோக்கு இல்லாத காரணத்தினாலே, விளையாடுவதற்கு கூட இடமில்லாத காரணத்தினாலே அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே தள்ளப்படுகின்றார்கள். எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த ஆசிரியர்களுடைய கணக்கை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு என்ன சொல்கிறாங்க, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைய தினம் வருடா வருடம் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரத்தை தான் இந்த அரசாங்கம் தந்திருக்கின்றதுன்னு இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கல்வி தரம் குறைந்ததா? சரி, அப்ப 1 to 5 வந்து காங்கிரஸ் ஆட்சியில தானே சார் கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப அது மட்டம்ங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்களா? இல்ல, நாம கொண்டாடவே இல்லை. நம்மளுடைய காலத்திலே சிபிஎஸ்இ கொண்டாடவே இல்லை. இவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். இந்த அரசாங்கம் தான் முதலாக கொண்டு வந்தது. வில்லியனூர் பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆறு மற்றும் அப்பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வினை மேற்கொண்டார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவின்படி புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் ஆற்றின் தூய்மை கெடுவதாக எழுந்த புகாரின் பேரில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் வில்லியனூர் பகுதியில் உள்ள சங்கராபரணி ஆறு மற்றும் அப்பகுதியில் அமைந்துள்ள தொழிற்சாலைகளில் ஆய்வினை மேற்கொண்டனர். காரைக்கால் அரசு பள்ளியில் பயில்கின்ற 8ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள் காணாமல் போன 5 மணி நேரத்தில் போலீசார் மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் என இருவரும் ஒரே வகுப்பில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று கார்த்திகேயன் பள்ளியில் தனது நண்பன் சிவராஜா கோபாலன் தன்னிடம் பேசவில்லை என்று கூறி தனது கையை அறுத்துக் கொண்டார். இதில் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. உடனடியாக கார்த்திகேயன் பெற்றோரிடம் பள்ளி நிர்வாகத்தினர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து நேற்று மாலை பள்ளி விடும்போது கார்த்திகேயன் வீட்டிற்கு செல்ல பயந்து கொண்டு கார்த்திகேயன் மற்றும் சிவராஜா கோபாலன் இருவரும் வீட்டிற்கு செல்லாமல் வெளியே சென்றுள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு வரை வீட்டிற்கு இருவரும் வராததால் அவர்களது பெற்றோர்கள் கலக்கம் அடைந்து உடனடியாக காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்த 5 மணி நேரத்தில் பள்ளி மாணவர்களை தேடி அவர்கள் நாகூரில் இருப்பது தெரிய வந்தது. அவர்களை மீட்டு பத்திரமாக நகர காவல் நிலைய போலீசார் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். ரூபாய் 4.5 கோடியில் உப்பளம் துறைமுக முகத்துவாரம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி நேரில் சென்று ஆய்வினை மேற்கொண்டார். புதுச்சேரி முகத்துவாரம் பகுதியில் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாததால் மணல் தேக்கி உள்ளது. இதனால் மீன்பிடி விசைப்படகுகள் கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மணல் திட்டுகளில் விசைப்படகுகள் சிக்கி சேதமடைந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து துறைமுக முகத்துவார பகுதியில் தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளது. தற்போது ரூபாய் 4.50 கோடியில் இந்த பகுதியில் 4.50 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 60,000 கியூபிக் மீட்டர் மணல் அங்கிருந்து தூர்வாரப்படுகிறது. இதற்காக ட்ரெட்ஜிங் இயந்திரம் மூலம் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி நேரில் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் சேர்ந்து சென்று பார்வையிட்டு ஆய்வினை மேற்கொண்டனர். பின்னர் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் பேசுகையில் முகத்துவார பகுதியில் தூர்வார KSR என்ற நிறுவனம் பணி செய்தது. 7 லட்சம் கியூபிக் மீட்டர் மண் அள்ளுவதற்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஒப்பந்தம் போடப்பட்டபடி மண் அளவில்லை என்றும் பூஸ்டர் எனப்படும் மண் அளவிடம் கருவி வைக்கப்படவில்லை. பின்னர் எப்படி மண் அள்ளுவதை கணக்கிட முடியும் என்றும் 2 ட்ரேஜர் மிஷின் கொண்டு மண் அள்ள வேண்டும். ஒரு மிஷின் தான் மண் அள்ளியது சுமார் 3 லட்சம் மண் தான் அள்ளி இருப்பார்கள் என்றும் ரூபாய் 24 கோடி கொடுத்துவிட்ட பிறகு அதற்கு வேலை நடைபெறவில்லை. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெருத்த ஊழல் நடைபெற்றுள்ளது.
சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை தேவை என்றும் கண்காணிக்காத அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை தேவை என்று சட்டமன்றத்தில் பேசி எந்த வகையான நடவடிக்கை எடுக்கவில்லை. அவர்கள் தான் மக்களை ஏமாற்றி சென்று விட்டார்கள். இப்பொழுது 4.5 கோடிகள் துறைமுக முகத்துவாரம் தூர்வாரம் பணி செய்யும் ஐஐடி நிறுவனம் தவறு செய்யாமல் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக 22 நபர்களுக்கு 1,20,000 வீதம் ரூபாய் 26,40,000 தொகைக்கான ஆணையை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பணியாளர்களுக்கு வழங்கினார். இதில் தலைமை செயற்குறியாளர் சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஏரியா சூப்பர்வைசர் வெங்கடேசன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் பயனாளிகள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் குளத்தில் வளர்க்கப்பட்ட மீன்களை மீன்களை பிடித்து ஏற்றி சென்றவர்களை சமூக ஆர்வலர்கள் யார் பிடித்து செல்கிறார்கள் என்பது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் குளத்தில் வளர்க்கப்பட்ட மீன்களை மீன்களை பிடித்து ஏற்றிச் சென்றுள்ளனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் யார் பிடித்து செல்கிறார்கள் என்பது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கத்தின் சார்பாக தேசிய நெல் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா கரியமாணிக்கம் ஹோலி பிளவர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த தேசிய நெல் திருவிழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். பின்னர் இயற்கை விவசாயம் செய்த விவசாயிகளை பாராட்டி பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை இயக்குனர் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் மற்றும் நிர்வாகிகள், விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். PS பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜிராவ் தலைமையில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் சபாபதி தலைமை தாங்கினார். போதைப் பொருட்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வுக்கு காவல் கட்டுப்பாட்டு அறையில் பணிபுரியும் உதவி ஆய்வாளர் கொண்டா பாலாஜி ராவ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கஞ்சா, மதுப்பழக்கம் போன்ற போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் நல்ல முறையில் படித்து படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தினால் மிகப்பெரிய லட்சியத்தை அடையலாம் என்றும், தவறான பாதைக்கு நாம் சென்றோமானால் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம் என்றும் மாணவர்களிடம் எடுத்துரைத்தார். மேலும் அவசர உதவி எண் 112 அழைத்தால் உங்களுக்கு உதவுவதற்கான காவல்துறை முழு நேரமும் செயல்படும் என்று தெரிவித்து உங்களுடைய ரகசியங்கள் காக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் விரிவுரையாளர் முருகையின் வரவேற்புரை மற்றும் தொகுப்புரை ஆற்றினார். NSS ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விரிவுரையாளர்களுக்கான சார்லஸ் பால் மற்றும் நல்லாம் கௌரி உட்பட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மரப்பாலம் செவன்த்ரி அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழா உள்ளிட்ட முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மரப்பாலம் செவன்த்ரி அட்வென்டிஸ்ட் மேல்நிலைப் பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள், கல்வி வளர்ச்சி நாள் விழாவினையும், பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற தொடக்க விழாவினையும், மரக்கன்று நடும் விழா என 3 விழாவினை இணைத்து முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவின் தொடக்கமாக இறைவணக்கத்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமணன் வாசித்தார். விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் பள்ளியின் முதல்வர் ஸ்பர்ஜன் சுகுமார் வரவேற்று மரங்களின் பயன்கள், மரங்கள் இன்றி மனித உயிர்கள் வாழாது, நீர் மேலாண்மை மேம்பாடு என்ற தலைப்பிலும் காமராஜர், பாரதியார் போன்ற தலைவர்களை பற்றியும் அவர்களின் பண்பு பற்றியும் பேசினார். மேலும் வனத்துறை சார்பில் வழங்கப்பட்ட மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டது. விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரசு மருத்துவமனை மருத்துவர் கலைமாமணி, உலக சாதனையாளர் என பல விருதுகளை பெற்ற தமிழ்வாணன் கலந்து கொண்டு பாரதியார் தமிழ் இலக்கிய மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்து பாரதியாரின் பாடல்களை பாடி பொறுமை, உதவி, நன்றி போன்ற உயர் பண்புகள் மாணவர்கள் கையாள வேண்டிய அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார்.
மேலும் ஓவியம், பேச்சு, கட்டுரை, கையெழுத்து போன்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். இவ்விழாவின் இறுதியாக பள்ளியின் பொருளாளர் அப்போலோ ஜோசப் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறினார். இவ்விழாவின் முத்தாய்ப்பாக இயல் இசை நாடகமாக மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும், மாணவியின் பாரதியின் வாய்ப்பாட்டும், வயலின் இசை மூலம் பாரதியின் பாடலை வாசித்து காட்டினர். மேலும் நான் தலைவரானால் காமராஜர் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியில் வென்ற மாணவியின் உரைவீச்சம் நிகழ்ந்தது. இவ்வாறாக விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகமும் தமிழ் துறையும் சிறப்பாக செய்திருந்தது. முத்திரையர் பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024 ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முத்திரையர் பாளையம் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2024 ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் கோகிலாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு புதுவை விளையாட்டுத்துறையின் துணை இயக்குனர் வைத்தியநாதன், இளங்கோவடிகள் அரசு பள்ளியின் முன்னாள் மாணவரும் புதுவை காவல்துறையின் உதவி ஆய்வாளர் இளவரசன், முனிசிபல் கமிஷனர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 100 மீட்டர், 400 மீட்டர், 600 மீட்டர், 800 மீட்டர் உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் ஆகிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்களுக்கு நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தி பேசி பரிசுகள் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் பள்ளியின் உடற்கல்வி விரிவுரையாளர் சக்திவேல் வரவேற்புரையாற்றினார். உடற்கல்வி ஆசிரியர் கலியுவராஜ் நன்றி உரையாற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி மூத்த விரிவுரையாளர்கள் மீனாட்சி, சதாசிவம், தனராஜ், சரவணன், பிரேமாவதி மற்றும் பலர் உடனிருந்தனர். மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள மேயர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்கள் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர் விஜயகுமார் வரவேற்பை வழங்கினார். தலைமை ஆசிரியை சாவித்ரி தலைமை உரையாற்றினார். இதில் மாணவர்கள் நடனமாடுதல், பாட்டு பாடுதல், கவிதை கூறுதல், பட்டிமன்றம், வினாடி வினா நிகழ்ச்சி, மாறுவிட போட்டி போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களான கலைவாணி, நாகம்மா, சித்ரா, கிரிஜா, சத்யா ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இறுதியாக ஆசிரியை சரோஜா நன்றி உரையாற்றினார். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.